இந்த காலத்துல நீண்ட தூரம் போற ரயில்ல நம்ம பிரயாணம் பண்ணோம்னா, நம்ம கூட இருக்கிறவங்கள்ல முக்காவாசி பேர் அவங்க கையில இருக்கிற ஃபோன்ல மூழ்கி இருப்பாங்க. ஒரு சிலர் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சிரிப்பாங்க. அதுலயும் சிலர் 1, 2 வார்த்தைகள் பக்கத்துல இருக்கவங்ககிட்ட பேசுவாங்க. இதத்தான் பார்க்க முடியும். ஆனா அந்த காலத்துல மக்கள் ஒருவருக்கொருவர் எப்படி பேசி பழகியிருக்காங்கங்கிறத இந்த கதையை கேட்டீங்கன்னா புரியும். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திருமதி கி. நாகலட்சுமி அவர்கள் எழுதிய மறக்க முடியவில்லை என்ற சிறுகதையை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. இந்த சிறுகதை வெளிவந்த ஆண்டு 1948. கதைக்குள்ள போறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதையை ஆரம்பிக்கலாம். பச்சை கொடி காட்டி 1 நிமிஷம்தான் இருக்கும். ரயில் புறப்பட்டுருச்சு. அப்போதான் என் பக்கத்துல உட்கார்ந்திருந்த ஒரு கிழவர் எழுந்து அபாய சங்கிலியை பிடிச்சி இழுத்தாரு. கிரீச்சுங்கிற சத்தத்தோட வண்டி புறப்பட்ட வேகத்திலேயே நின்றுச்சு. நல்ல சகுனம்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நான். வண்டி புறப்பட்டதுமே தடை ஏற்பட்டது. சுருக்குன்னு என் மனசை குத்துச்சு. ஏன்னா நான் பம்பாய்க்கு புதுசா குடித்தனம் பண்றதுக்காக புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்படி வண்டி சென்னையில புறப்பட்டதுமே நின்னுச்சுன்னா அது எனக்கு கெட்ட சகுனமா தோணாதா என்ன? அபாய சங்கிலியை பிடிச்சி எடுத்த கிழவர் தான் கூட இருந்த பெண்கிட்ட சொல்லிக்கிட்டு கீழே இறங்கினாரு. அவரு பிரயாணம் பண்றதுக்காக வரல போல இருக்கு. மறுபடியும் விசில் அடிச்சு கொடி காட்டி எல்லா சடங்குகளையும் பழையபடி செய்துட்டு பம்பாய் எக்ஸ்பிரஸ் சென்ட்ரல்ல விட்டு கிளம்பிச்சு. சுக் 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 சுக்னு ஒரே சுருதியில ஒலி எழுப்பிக்கிட்டே போய்கிட்டு இருந்தது ரயில். அந்த காலை நேரத்தோட சில்லுங்கிற காத்து பேரிரைச்சலோட ரயில்ல புகுந்து வெளிப்பட்டுது. அது வரைக்கும் வெளியே தலையை நீட்டிக்கிட்டு இருந்தனா உள்ள இழுத்துக்கிட்டு நாவல் ஒன்று எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரம் போச்சு. அப்போ யாரோ என்னை தொட்ட மாதிரி இருந்தது. பளிச்சுன்னு புத்தகத்தை விட்டு கண்களை அந்த பக்கம் திருப்பினேன். பக்கத்துல இருந்த அந்த குழந்தை தான் என்னை தொட்டிருக்கோன்னு நினைச்சு குழந்தைய பார்த்து என்னப்பா வேணும் அப்படின்னு பரிவோட கேட்டேன். குழந்தை என்னை பார்த்ததும் வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு மௌனமா இருந்தது. என்னை தொட்டு கூப்பிட்ட அந்த குழந்தை நான் என்ன வேணும்னு கேட்டதும் என்னை பார்த்து வெக்கப்பட்டது எதுக்குன்னு எனக்கும் புரியல, அந்த குழந்தைக்கும் புரிஞ்சிருக்காது. என்னம்மா வேணும், சும்மா சொல்லு அப்படின்னு மறுபடியும் கேட்டேன். நான் என் கையில வச்சு வாசிச்சிட்டு இருந்த அந்த புத்தகத்தை காட்டி அது வேணும்னு கேட்டது அந்த குழந்தை. ஆமா, உனக்கு படிக்க தெரியுமா அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட கேட்டேன். உடனே அந்த சின்ன பையன் தன் பக்கத்துல உட்கார்ந்திருந்த அவங்க அம்மாவுடைய புடவை தலைப்பை இழுத்து தன்னோட மூஞ்சியை மூடிக்கிட்டு ஒரு கள்ளச்சிரிப்பு சிரிச்சுது. எனக்கு அந்த குழந்தையோட எண்ணம் புரியுற மாதிரி இருந்தது. உனக்கு படிக்க தெரியாதுன்னா இந்த புத்தகம் உனக்கு எதுக்கு, கிழிக்கவா அப்படின்னு குறும்பா கேட்டேன். எனக்கு இல்ல, எங்க அம்மாவுக்கு. எங்க அம்மா படிச்சு எனக்கு கதையெல்லாம் சொல்லுவா, கொடுக்குறீங்களா அப்படின்னு அழகான குரல்ல கேட்டது அந்த குழந்தை. அந்த குழந்தை சொன்னதை கேட்டதும் நான் மறுபேச்சு எதுவும் பேசாம அந்த புத்தகத்தை அவங்கிட்ட கொடுத்தேன். அந்த குழந்தையோட அம்மா எனக்கு நன்றி சொல்லிட்டு அந்த புத்தகத்துல இருந்த படங்கள் ஒவ்வொன்னையும் தன் குழந்தைக்கு காட்டிக்கிட்டு இருந்தா. ரயில் அரக்கோணம் தாண்டி குண்டக்கல்ல நெருங்கிக்கிட்டு இருந்தது. நான் கொண்டு வந்திருந்த டிஃபன் செட்ல இருந்து இட்லி தோசை எல்லாம் எடுத்து அந்த சின்ன குழந்தைக்கும் அவங்க அம்மாவுக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த குழந்தையோட அம்மா, நீங்க பம்பாய்க்கா போறீங்க அப்படின்னு கேட்டா. ஆமான்னு பதில் சொன்னேன் நான். பம்பாயில எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு. மாத்துங்காவில் இருக்கிறதா எங்க வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரியாது, நான் புதுசா இப்பதான் போறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா நீ தனியாவா போற, உங்க அம்மா உன் கூட வரலையா அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணு. எனக்கு அம்மா இல்ல, எங்க சித்தி தான் இருக்கா. அவளுக்கு என் மேல பிரியமே கிடையாது. நான் வீட்டை விட்டு போனா போதும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. காலம் வரட்டும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்பதான் கல்யாணம் ஆச்சு. எங்க வீட்டுக்காரர் என்னை வர சொல்லி கடிதம் எழுதியிருக்காரு. அதனாலதான் இப்ப போறேன் அப்படின்னு வெறுப்பு கலந்த குரல்ல கண்கள்ல நீர் துளிர்க்க சொன்னேன் நான். பேச்சு அப்படியே வளர்ந்து ரொம்ப சுவாரஸ்யமா ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த பொண்ணை நான் அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சேன். அவளும் சகஜமா என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. பேச்சு சுவாரஸ்யத்துல கடப்பைய கடந்து ரெய்ச்சூர் வந்தது கூட தெரியல. வெளியில இருள் வந்து மூடி வெளியுலகத்தை பயங்கரமா காட்டுச்சு. எங்க வண்டியில எல்லாரும் கொஞ்ச நேரத்துல தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
எனக்கு தான் தூக்கமே வரல. எதிர இருந்த அந்த அக்காவும் தூங்காம என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அவ கண்கள்ல இருந்து கண்ணீர் வழிஞ்சுகிட்டு இருந்தது. அக்கா, ஏன் அழறீங்க அப்படின்னு மௌனத்தை கலைச்சுக்கிட்டு கேட்டேன் நான். அவ பதில் சொல்லல. நான் கேட்டதுதான் தாமதம். அவளுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் இன்னும் தொடர்ந்து வழிய ஆரம்பிச்சுது. பாவம், என்ன துக்கமோ தெரியல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன் நான். அப்போ நீண்ட பெருமூச்சு விட்டுக்கிட்டே அந்த பெண் ஏதோ சொல்ல ஆரம்பிச்சா. தொண்டைக்குள்ளேயே வார்த்தை அமுங்கிக்கிட்டு இருந்தது. இருந்தாலும் விட்டு விட்டு ஏதோ பேசினா. பாவம், ஒன்னு நினைச்சா எனக்கு அழுக அழுகையா வருது. நான் கூட ரெண்டாம் தாரமா தான் என் வீட்டுக்காரருக்கு வாழ்க்கப்பட்டேன். எனக்கு கல்யாணமான புதுசுல அவரோட பெண் புஷ்பாவ நான் அநியாயமா எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்கேங்கிறத இப்ப நினைக்கும் போது எனக்கு அழுகையா வருது. ஏண்டா இந்த பெண் ஜென்மத்தை எடுத்தோன்னு இப்ப எனக்கு தோணுது. அப்போ நடந்துகிட்டதை நினைச்சு இப்ப நான் அணு அணுவா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு. அக்கா, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டேன் நான். இல்லம்மா, அது எல்லாம் என்னோட சோக கதை. நான் பண்ணுன தீராத பாவம் அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு. அக்கா, உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தா என்கிட்ட சொல்லி அந்த பாரத்தை நீங்க குறைச்சுக்கோங்க. துக்கத்தை இன்னொருத்தர்கிட்ட சொல்லி பங்கு போட்டுக்கிட்டா தான் கொஞ்சத்துக்கு கொஞ்சமாவது குறையும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் நான். அவளும் சொல்ல ஆரம்பிச்சா. 10 வருஷத்துக்கு முந்தி எனக்கு 17 வயசு தான் இருக்கும். அப்பவே கல்யாணம் ஆகாம குதிரை போல வளர்ந்துருக்கா பாரு அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க. அப்போ பம்பாயில இருந்து எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரு எங்க அப்பாவோட சிநேகிதருடைய தம்பியாம். அவரு என்னோட அழக பார்த்துட்டு என்ன ரெண்டாம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிறதா எங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காரு. விருந்தாளியா வந்த அவருக்கு எங்க வீட்டு மாப்பிள்ளை ஆகணும்னு ஆசை. எங்களோடது ரொம்ப ஏழையான குடும்பம். எங்க அப்பா என்கிட்ட வந்து கேட்டாரு. நானும் பம்பாய் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறோங்கிற சந்தோஷத்துல உடனே சம்மதம் சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு என் வாழ்க்கை பம்பாயை நோக்கி போச்சு. எங்க வீட்டுக்காரருக்கு பம்பாயில பெரிய வேலை, கை நிறைய சம்பளம். நாங்க மாத்துங்காவில் ஒரு 3 ரூம் பிளாக்ல குடித்தனம் ஆரம்பிச்சோம். எங்க வாழ்க்கை அழகா ஆரம்பிச்சுது. அவருடைய மூத்த தாரத்துக்கு 2 குழந்தைகள். மூத்தது பொண்ணு, 2வது பையன். அந்த 2 குழந்தைகளும் எப்பவும் சித்தி சித்தின்னு என்னையே சுத்தி வந்துகிட்டு இருக்கும். அழகான அந்த குழந்தைகளுக்கு நடுவே ஒரு வருஷம் ஓடிப்போச்சு. புஷ்பாவோட புத்திசாலித்தனத்திலையும் விஜயத்தோட குறும்புத்தனமான விளையாட்டுலையும் நாட்கள் இன்பமா போய்கிட்டு இருந்தது. வருஷம் 1 ஆயிட்டதால என்னை என் கணவர் பிறந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு. என்னோட புஷ்பாவும் வந்திருந்தா. எங்க வீட்ல எங்க பாட்டி இருந்தா. அவளை பாட்டின்னு சொல்றதை விட சகுனின்னு சொன்னாதான் சரியா இருக்கும். ராமருக்கு பட்டம் கிடைக்காம இருக்கவும், பாண்டவர்களை காட்டுக்கு விரட்டவும் எப்படி கைகேயிக்கும் துரியோதனனுக்கும் கூனியும் சகுனியும் உபதேசம் பண்ணாங்களோ அந்த மாதிரியே புஷ்பாவையும் விஜயத்தையும் நான் வெறுக்கிறதுக்கு எங்க பாட்டி என் மனசுல விஷ விதைய தூவுனா. தாய் வீட்டுல 1 மாசம் இருந்துட்டு நான் மறுபடியும் பம்பாய்க்கு திரும்பினேன். பழையபடி குழந்தைகளுக்கு நடுவே வாழ்க்கை ஆரம்பமாச்சு. ஆனா அப்போ என் கண்களை சுயநலம் மறைக்க ஆரம்பிச்சிருந்தது. அதனால வெறுப்பு வேற வந்து ஒட்டிக்குச்சு. அதனோட விளைவு கொடுமைங்கிற இருட்டுக்கு இழுத்துட்டு போச்சு. நல்லா இருந்த என் மனசு கல் நெஞ்சமா மாறிப்போச்சு. அது வரைக்கும் அன்பா அழகா தெரிஞ்ச அந்த குழந்தைகள் அழகில்லாததா எரிச்சல் ஊட்டுறதா மாறிப்போச்சு. இப்படியே காலம் கொடுமைங்கிற கரடு முரடான ரோட்ல வேகமா போய்கிட்டு இருந்தது. காலப்போக்கில் என் மகன் கண்ணன் பிறந்தான். அதுக்கு பிறகு அந்த குழந்தைகள் இன்னும் அதிகமான கொடுமைகளை அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க. என்னோட அராஜகத்தால அவங்க அப்ப அழுதுகிட்டு நின்னதெல்லாம் இப்பவும் என் நினைவுல வந்து என் தூக்கத்தை கெடுக்குது. கொடுமையோட உச்ச நிலை போன வருஷம்தான் தாண்டவமாடுச்சு. அப்போ புஷ்பாவுக்கு வயசு 16. செடியில மலர்ந்த மொட்டை போல அவளுடைய வாழ்க்கையிலையும் பருவம் மலர்ந்தது. பருவ வயசுல ஒரு இளம்பெண்ணோட மனசுல ஏற்படுற உணர்வுகள் எல்லாம் என்னோட பிடிவாத கரையில மோதி சிதறுண்டு அழிஞ்சு போச்சு. மனசுல இருக்கிற உணர்ச்சிகளை அடக்க திருப்திப்படுத்தி கொள்ள அவளுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது, சுகமும் கிடையாது. ஒரு நல்ல நாள் பெரிய நாள்ல அழகுபடுத்திக்கவோ ஆசைக்கேற்ற மாதிரி நல்ல நகையோ நட்டோ புடவையோ பூவோ கிடையாது. மலர்ந்து மனம் வீச வேண்டிய அந்த மொட்டு கருகி வாடி வதங்கி போச்சு.
தெய்வ நம்பிக்கையிலையும் செத்துப்போன தாய் மேல இருந்த பக்தியிலையும் தான் அந்த பெண்ணோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருந்தது. தெய்வத்தை நம்பின யார் தான் தாழ்ந்து போனாங்க? காலம் மாறிச்சு. விஜயன் படிச்சு முடிச்சு ஒரு வேலையை தேடிக்கிட்டு வெளியூருக்கு போயிட்டான். என்னோட கொடுமைகள் எதுவும் கட்டுப்படுத்த முடியாத தூரத்துக்கு அவன் போயிட்டான். தனக்குன்னு ஒரு வாழ்வை ரொம்ப தூரம் பிரிஞ்சு போய் லாகூர்ல ஆரம்பிச்சான் அவன். அவன் லாகூர்ல வேலையில சேர்ந்த சில நாட்கள்லயே திரும்பி வந்து தன்னுடைய அக்காவை தாங்கூட அழைச்சிட்டு போக வந்திருந்தான். ரத்த பாசம் விடுமா என்ன? நானும் இந்த சனியன் தொலைஞ்சா சரின்னு அவளை உடனே வீட்டை விட்டு விரட்டிட்டேன். இப்போ நினைச்சாலும் நெஞ்சு குமுறுது, அனலா புழுங்குது. புஷ்பாவும் விஜயமும் வீட்டை விட்டு போகும்போது என்னோட மகன் கண்ணனை மனம் விட்டு வாழ்த்திட்டு போனாங்க. அவங்களோட பரந்த மனச இப்ப நினைச்சாலும் எனக்கு வேதனையா இருக்கு. அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு போய் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கும். கொடுமையும் வஞ்சகமும் சுயநலமும் நிறைஞ்ச என்னோட கண்டிப்புல இருந்து அவங்க விடுதலை பெற்று போனாங்க. ஆனா போன இடத்துல பஞ்சாப்ல நடந்த வகுப்புவாத வெறி தாக்குதல்ல இறந்து போன எத்தனையோ மனிதர்கள்ல அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. என் கொடுமை கோட்டோட கடைசி எல்லை அவங்களுடைய உயிரையே பலி வாங்கிருச்சு. நான் மகா பாவி, பெரும் கொடுமைக்காரி, இரக்கமில்லாத பேய். என்னையே கதின்னு இருந்த அந்த குழந்தைகளை வீட்டை விட்டு விரட்டி இந்த உலகத்தை விட்டே போகும்படி நான் செய்துட்டேன். நான் செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் உண்டா? நான் பெற்றெடுத்த என் குழந்தை நல்லா வாழ்வானா அப்படின்னெல்லாம் நினைச்சு இப்போ மனம் புழுங்கி அழுதுகிட்டு இருக்கேன். இதை பார்க்கும்போது கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா அப்படின்னு உனக்கு தோணும். ஆனா அப்போ எனக்கு ஏனோ இதெல்லாம் புரியவே இல்லை. என் பாட்டி சொன்ன வார்த்தைகள் தான் என் மனசுல முழுசுமா நிறைஞ்சிருந்தது. அந்த குழந்தைகள் 2 பேரும் இறந்து போயிட்டாங்கங்கிற செய்தி தெரிஞ்சதும் என் கணவரும் என்னையும் கண்ணனையும் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டாரு. 6 மாசமா அவரை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். கடைசியா அவர் ராமேஸ்வரத்துல பார்த்ததா சிலர் சொன்னாங்க. அதனாலதான் மும்பையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்தேன். எல்லா இடங்களையும் தேடி பார்த்தோம், அவரை பார்க்க முடியல. இப்ப திரும்பவும் அவரை தேடி நான் மும்பைக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னோட பேச்ச நிறுத்தினா அந்த பொண்ணு. பேச்ச நிறுத்தினாலும் அவளுடைய கண்கள்ல இருந்து ஆறா பெருகின கண்ணீர் அவ உண்மையிலேயே வருத்தப்படுறா அப்படிங்கிறத காட்டுச்சு. அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பண்ணின பாவத்தை ஒத்துக்கிட்டு பிராயச்சித்தம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப குறைவுதான். ஆனாலும் அவகிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இத்தனை பாவங்களை அவ செய்திருந்தாலும் பெற்ற குழந்தைக்காக உயிர் வாழ்ந்துகிட்டு புருஷனையும் தேடிக்கிட்டு இருக்கா. எப்படியாவது அவளுக்கும் நிம்மதி கிடைக்கட்டும், வாழப்போற வாழ்க்கைய பரிகாரமா அவ ஆக்கிக்கட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பார்வைய வெளியே செலுத்தினேன். அதிகாலை சூரியன் மெல்ல மெல்ல எழுந்து வந்துகிட்டு இருந்தது. கதை முடிவடைந்தது. இந்த கதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.